الحمد لله الحمد لله الحمد لله. இணையத்தில் இணைவோம். ரவுலத்துல் குர்ஆன் குர்ஆன் விளக்க நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரவுலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இணையத்தினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் சூரத்துல் ஹுஜராத்துக்கான விளக்கத்தினையும் விரிவுரையினையும் வழங்குகிறார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. قل أتعلمون الله بدينكم والله يعلم ما في السماوات وما في الأرض والله بكل شيء عليم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் இந்த உலகுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். நாங்கள் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 15வது திருவசனத்தை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமைத்து தந்தான். நாங்கள் இந்த ஆயத்தை தொடர்ச்சியாக சில வாரங்களாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். நாங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுவது, அந்த ஈமானில் சந்தேகங்கள் வரக்கூடாது, ஐயப்பாடுகள் வெளிப்படக்கூடாது. அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய ரசூலை கொண்டும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உறுதியானதாக இருக்க வேண்டும். நிலைமைகளோ, ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளோ அல்லது எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களோ எங்களுடைய ஈமானுக்கு எந்த வகையான கலங்களையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. நிலைமைகளை கண்டு நாங்கள் பயப்படக்கூடியவர்களும் அல்ல, நிலைமைகளை கொண்டு நாங்கள் அஞ்சக்கூடியவர்களும் அல்ல. நிலைமைகள் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்தாலும் சரி, நம்முடைய ரப்பு அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை வழிமுறை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்து விட்டு போன வாழ்ந்து காட்டின வழிமுறைதான் எனக்கும் உங்களுக்கும் விமோசனத்துக்குரிய வழி என்பதை வாயினால் சொல்லுவது மட்டுமல்ல, அது உள்ளத்தால் வெளியாக வேண்டும், அது நடைமுறையால் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதவிக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட கட்டத்திலும் அல்லாஹுடைய உதவி, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே அப்படிப்பட்ட ஈமான், சந்தேகம், ஐயப்பாடு, களங்கம் இல்லாத ஒரு நம்பிக்கை, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சும்ம லம் யர்தாபு என்று சொல்லி குர்ஆனில் ஈமானுக்கு பிறகு சந்தேகம், ஈமானுக்கு பிறகு ஐயப்பாடு, ஈமானுக்கு பிறகு ஒரு வகையான கலக்கம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் முஃமின்கள் என்ற கருத்தை குர்ஆன் ஊண்டி சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரைப் என்ற வார்த்தை, சந்தேகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை குர்ஆனில் 2 விடயங்களை பற்றி பேசும் பொழுது மிக ஊண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அதில் ஒன்றுதான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது நீங்கள் எந்த நிலையிலும் உங்களுக்கு மௌத்து வரலாம். நீங்கள் மௌத்தானதுக்கு பிறகு மக்கள் எதையும் உங்களுக்கு செய்யலாம். சுப்ஹானல்லாஹ்.
நீங்கள் மௌத்தானதுக்கு பிறகு மக்கள் எதையும் உங்களுக்கு செய்யலாம், உங்களை பற்ற வச்சு போடலாம். ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக பாவங்கள் செய்துவிட்டு பாவியாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அவரே சொல்லுகிறாரு, அவருடைய குழந்தைகளுக்கு நான் மௌத்தாகிவிட்டால் என்னை சுட்டு என்னுடைய சாம்பலை எடுத்து கொண்டு போய் தண்ணீரை கரைத்து விடுங்கள், ஏனென்றால் நான் பயப்படுகின்றேன். இந்த நிலையில் அல்லாஹுவை எப்படி சந்திப்பது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, பாவங்கள் செய்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி அவரே அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக இப்படி செய்கொண்டு சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வரலாற்றை, அந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதனை உண்டு சேர்த்து அவருக்கும் கியாமத்து நடக்கும், அவரையும் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்பான், அவருக்கு முடிவுகள் செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஹாபுல் ஹுதூத் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒரு தாய், ஒரு அட்டகாசம் செய்யக்கூடிய, அட்டூழியம் செய்யக்கூடிய ஒரு அரசன் ஈமான் கொண்ட மக்களை வமா நகமு இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டதின் காரணமாக, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதின் காரணமாக அந்த கொடுங்கோல அரசன் மனிதர்களை, அந்த ஈமான்தாரிகளை, முஃமின்களை உயிரோடே நெருப்பில் போட்டான். உயிரோடே. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உயிரோடே நெருப்புக்குள்ள குதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. சட்டத்தின் அடிப்படையில், அடாவடித்தனத்தின் அடிப்படையில், அத்துமீறிய முறையில் மனிதர்களுடைய உயிரை, மனிதர்களை கொலை செய்வதற்கு முனைந்து விட்டார்கள். நெருப்பில் தூக்கி பொசுக்கினார்கள், போட்டார்கள். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய கையில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு, பச்சிலன் பாலகனை வைத்துக்கொண்டு மேலேயும் கீழே பார்க்கிறா, என்ன செய்வது? இந்த குழந்தை என்ன குத்தம் செய்தது? இந்த குழந்தை என்ன தவறு செய்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தது போல அந்த குழந்தையையும் பேச வைத்து விட்டான். உம்மா, நெருப்பு பிரச்சனை இல்லை, பாயுங்கள், சொர்க்கத்துக்குள்ள வைத்திடலாம். நீங்கள் உண்மையில் இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய மௌத்து எப்படியும் வரலாம், எங்களுடைய அடக்கம் எப்படியும் செய்யப்படலாம். உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். ஆனால் உறுதியாக தெரிந்த இடம் ஒரே ஒரு கபர் மட்டும்தான். ஒரே ஒரு கபரை மட்டும்தான் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், இது இன்னாளுடைய கபர். அதுதான் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹுடைய கபர். அதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் வாழ்ந்த நபிமார்களுடைய மக்பராக்கள் இருக்கிறது, இந்த இடத்தில் அந்த இடத்தில் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் நம்பவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, கபறுகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அடையாளங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஜியாரத்து செய்வதற்கு இடங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதில்லை பிரச்சனை. எனக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதில் யாரும் தவறாக அர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது 4வது வாரமாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஜனாசாவும் இந்த நாட்டில் எரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஒரு ஜனாசாவல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களுடைய உணர்வுகளும் ஒன்றாக சேர்த்து எரிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவசரக்காரன் அல்ல, அல்லாஹ் பொறுமையுடையவன். அவகாசம் கொடுத்திருக்கிறான். என்னுடைய பிடி ரொம்ப கடுமையான பிடி. அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் யாருக்கும் தப்பியோட முடியாது. அல்லாஹுடைய பிடியை விட்டு உங்களுக்கு தப்ப முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, உண்மைக்கு முரணாக மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் கொச்சைப்படுத்திக் கொண்டு, மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் புண்படுத்திக் கொண்டு, திரை மறைவில் இருந்து கொண்டு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வயோதிப பெண்கள், சுப்ஹானல்லாஹ், தாய்மார்கள், சகோதரிகள், இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மௌத்து வந்துவிடக்கூடாது, யா அல்லாஹ் எங்களுடைய காலத்தை கொஞ்சம் நீடித்துவை, நாங்கள் மௌத்தை விட்டு பாதுகாப்பு தேடவில்லை, இந்த காலகட்டத்தில் மௌத்தாகுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றோம். ஏனென்றால் நல்ல நிலையில் நான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும், நல்ல நிலையில் என்னுடைய ஜனாசா தொழுவிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவுகள் என்னை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் நான் நல்ல நிலையில் வஃபாத்தாக வேண்டும். குர்ஆனுடைய ஓசைகளை கேட்டுக்கொண்டு, தல்கீன், லா இலாஹ இல்லல்லாஹுடைய தல்கீனை கேட்டுக்கொண்டு,
சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஸலவாத்துக்களை கேட்டுக்கொண்டு நான் மௌத்தாக வேண்டும், எனக்கு அவகாசம் கொடு யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு மௌத்துக்கு சந்தர்ப்பத்தை அமைத்து தா என்று தான் துவா கேட்கிறாங்களே தவிர யா அல்லாஹ் மௌத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று துவா கேட்கக்கூடிய சத்தங்களை நாங்கள் கேட்கவும் இல்லை, அப்படி கேட்பதற்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எந்த நிலையில் மௌத்தானாலும் சரி, எனக்கும் உங்களுக்கும் ஒரு கியாமத் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய பல ஆயத்துக்களினூடாக இதை பற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். இதை பற்றி, ஈமானை பற்றி, அதாவது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹ், லியௌமின் லா ரைப ஃபீஹ். நான் அன்றைக்கு சொன்னேன், இந்த ரைப் லா ரைப ஃபீஹி லா ரைப ஃபீஹி என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டு விடயத்தோட சேர்த்து பேசுகிறான். ஒன்றே திருமறை குர்ஆனுடன் சேர்த்து பேசுகிறான். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இது குர்ஆன், இது அல்லாஹ்வுடைய வேதம், இது இறை நூல், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் உண்மையானது. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, لَا رَيْبَ فِيهِ, இதில் சந்தேகம் இல்லை. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ. உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? அப்பண்டா இந்த குர்ஆனை வைத்து விட்டு இன்னும் ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்களேன் பார்ப்போம். அல்லாஹ் சவால் விடுகின்றான். இந்த குர்ஆன் எங்களை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறது. நீங்க விஞ்ஞானத்துடைய கூரையை தட்டுப்பிடித்து விட்டீர்கள் என்று நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, இன் குந்தும் ஃபீ ரைபின், உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதா இந்த திருக்குர்ஆனில்? முடியுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய அடிமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுடன் ஒப்பிடும் பொழுது குர்ஆனுக்கு முன்னால் அவர்களையும் அடிமை என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அப்த், குர்ஆனுக்கு முன்னால் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் அடிமை. குர்ஆனில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குணம், நடை, உடை, பாவனை அனைத்தும் குர்ஆனாகத்தான் இருந்தது. அன்னை ஆயிஷாவுடைய ரிவாயத்து. சுப்ஹானல்லாஹ். ஃபகான ஹுலுகுல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அடிமை என்று தான் சொல்லுகிறான். குர்ஆனில் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் தான் நீங்கள் வாழ வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் தான் நீங்கள் நடக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப ஆயத்திலேயே அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆரம்ப ஆயத்து தபாரக்கல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, இது சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்து வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. சுப்ஹானல்லாஹ். அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இப்படியாக பல ஆயத்துக்களினூடாக குர்ஆன் உண்மையானது, இதில் சந்தேகத்துக்கு இடமில்லை, இதில் ஐயப்பாட்டுக்கு இடமில்லை என்பதை சொல்லுவது போல மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹ், இங்கு அனைவரையும் ஒரு நாள் நீ ஒன்று சேர்ப்பாய், இங்கு எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாய். குல் இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், சூரத்துல் வாக்கிஆவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். குல் இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன், முன்னோர்கள் பின்னோர்கள், எங்களுக்கு முன்னால் மௌத்தாகி போனவர்கள், எங்களுக்கு பின்னால் வர இருக்கின்றவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பான், ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பான். லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். சுப்ஹானல்லாஹ். மக்கள் கேட்கிறாங்க, மக்கள் கேட்கிறாங்க. வகானூ யகூலூன், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் அஇன்னா லமபூஸூன். சுப்ஹானல்லாஹ். இதா மித்னா, நாங்க மௌத்தாவி, வ குன்னா துராபன், மண்ணோடு மண்ணாகி, எங்களுடைய சதைகள் வேற, உடம்பு வேற, ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டு சின்ன பின்னமாவி நாங்க செதறிண்டு போனதுக்கு பிறகும் இன்னா லமபூஸூன், நாங்க நிச்சயமாக எழுப்பாட்டப்படுவோமா? நாங்க நிச்சயமாக எழுப்பாட்டப்படுவோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க.
وَكَانُوا يَقُولُونَ أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا நாங்க மண்ணோடு மண்ணாகி விட்டோம், وَإِضَامًا நாங்க உக்கிப்போய் அதாவது முள்ளுகளாக நாங்கள் மாறிவிட்டோம், அதற்கு பிறகு நாங்கள் எழுப்பாட்டப்படுவோமா? அவ ஆபாஉனல் அவ்வலூன் எங்களுக்கு முன்னால மௌத்தாகி போன எங்களுடைய பெற்றோர்களும் எழுப்பாட்டப்படுவார்களா? அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீங்க பதில் சொல்லுங்கள், குல் நபியே நாயகமே சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தோர் உங்களுக்கு பின்னால் வாழ இருக்கிறவர்கள், முந்தினவர்களையும் பிந்தினவர்களையும் லமஜ்மூஊன் அவர்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்போம், ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இலா மீகாத்தி யௌமின் மஅலூம் அறியப்பட்ட ஒரு நாளில் ஒரு இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவுல கேள்வி கேட்கிறார், நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்பீங்க? நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்பீங்க? நீங்க பார்க்க இல்லையா? நீங்க பார்க்க இல்லையா? நஹ்னு ஹலக்னாக்கும் ஃபலௌலா துஸத்திகூன் நாங்க எழுப்பாற்றத்தை பற்றித்தான் நீங்க கேள்வி கேட்கிறீங்க, உங்களை எப்படி படைத்தோம் என்றதை நீங்க சிந்திக்க இல்லையா? உங்களை எப்படி எழுப்பாட்டுகிறோம் என்பதைத்தான் நீங்க சிந்திக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கிறான், நஹ்னு ஹலக்னாக்கும் ஃபலௌலா துஸத்திகூன் நீங்க உண்மைப்படுத்தினாலும் சரி படுத்தாவிட்டாலும் சரி பொய்ப்படுத்தினாலும் சரி உங்களை நாங்க தான் படைத்தோம். எப்படி படைத்தோம்? உங்களோட மூலப்பொருள் என்ன? உங்களுடைய மூலப்பொருள் என்ன? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் கேள்வி கேட்கிறான், ஈமானை சொல்லித் தருகிறான். மனிதா நீ மறந்து கெட்டவனாக வாழாதே, மனிதா அவனுடைய அடிப்படையை நீ புரிந்து கொள்ளாமல் வாழாதே, மனிதா நீ யார் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் வாழாதே. நீ ஏதோ பெரிய படித்தவன், பட்டதாரி, பணக்காரன், செல்வாக்குடையவன், அதிகாரமுடையவன் என்று சொல்லி எல்லாம் உனக்கு நீ பேர் வைத்துக் கொள்ள முடியும், உன்னை பற்றி உனக்கு கனவு காண முடியும், உன்னை பற்றி உனக்கு நீயாக ஒரு எஸ்டிமேட் அதாவது மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், நஹ்னு ஹலக்னாக்கும் நாங்க தான் உங்களை படைச்சோம். ஃபலௌலா துஸத்திகூன் சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்கிறான்? அஃபரஅய்தும் மா தும்னூன் நீங்கள் அந்த விந்தை பார்க்கவில்லையா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன் அது நீங்க படைக்கிறீங்களா நாங்க படைக்கிறோமா? நீங்க படைக்கிறீங்களா நாங்க படைக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துக்களினூடாக மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதா நீ எப்படி இருந்தாய், நீ இப்ப என்ன பேசுகிறாய், மௌத்துக்கு பிறகு என்ன எழுப்பாட்டுவாங்களான்னு கேட்கிறீங்களா? அப்படி ஒரு சந்தேகமா உங்களுக்கு, அப்படி ஒரு ஐயப்பாடா உங்களுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சஜ்தாவுடைய ஆயத்துல கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். சும்ம ஜஅல நஸ்லஹு அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன். சுப்ஹானல்லாஹ். மனித படைப்பினுடைய ஆரம்பத்தை மண்ணிலிருந்து அல்லாஹ் ஆரம்பித்தான். மனித படைப்பினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் மண்ணிலிருந்து ஆரம்பித்தான். சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு தண்ணீரிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து, அதற்கு பிறகு தண்ணீரிலிருந்து. சுப்ஹானல்லாஹ். அற்பமான ஒரு மணி தண்ணீரிலிருந்து நாங்கள் இந்த மனிதனை படைத்தோம். சும்ம ஸவ்வாஹு அதற்கு பிறகு நாங்கள் அதை சரி செய்தோம். நாங்கள் அதற்கு பிறகு அதனை நாங்கள் வடிகட்டி அதாவது அதனை நாங்கள் சரி செய்தோம். சும்ம ஸவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு நாங்கள் அதனை சரியாக உருவாக்கி தன்னுடைய ரூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை அதில் ஊதினான். ரூஹ். அதற்கு பிறகு ரூஹ் மனிதனுடைய உடம்பு பேச ஆரம்பிக்கிறது, கேட்க ஆரம்பிக்கிறது, பார்க்க ஆரம்பிக்கிறது. ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குள்ள ஊதிவிட்டான். அதற்குள்ள அல்லாஹ் அதனை அந்த சதைப்பிண்டத்துக்குள்ளே அந்த ரூஹை அல்லாஹ் ஊதிவிட்டான். மனிதனாக படைக்கப்பட்ட அந்த படைகோலத்துக்குள்ளே அல்லாஹுடைய கட்டளை. ரூஹ் என்றால் அல்லாஹுடைய கட்டளை. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ரூஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளை. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைத்தவனும் அவன்தான், அந்த படைப்பினத்துக்கு கட்டளை பிறப்பித்தவனும் அவன்தான். ரூஹ் என்றால் கட்டளை. ரூஹ் என்றால் கட்டளை. இவ்வளவு காலத்துக்கு வேலை செய்ய வேண்டும், அது அப்படியே வேலை செஞ்சு நின்றுடும். அது நின்றதுக்கு பிறகு நீங்க கொண்டு ஹார்ட் அட்டாக்னுவீங்க,
ஒன்றோ நீங்க ஹார்ட் ஃபெயில் என்னுவீங்க, ஒன்றோ என்னமோன்ற சொல்லுவீங்க, நரம்பு வடிச்சு சின்னுவீங்க, என்னமோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்வாங்க மக்கள். இல்ல, இங்க எந்த காரணம் சொல்லாவிட்டாலும் அல்லாஹுடைய கட்டளை முடிந்து விட்டது. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைத்தவன் அந்த படைகோலத்துக்கு, அந்த படைப்பினத்துக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தான். இதுவரையில் நீ வேலை செய்ய வேண்டும். அதுவரையில் அது வேலை செய்து அதனுடைய வேலையை அது நிறுத்திக் கொள்ளும். நிறுத்திக் கொண்ட நாள் காலாவதியான நாள், நிறுத்திக் கொண்ட நாள் எங்களுடைய கடைசி நாள், நிறுத்திக் கொண்ட நாள் நாங்கள் முடிஞ்ச நாள். அதற்கு பிறகு மறுமையினுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், سبحان وبدأ خلق الإنسان من طين ثم جعل نسله من سلالة من ماء مهين ثم سواه. سبحان الله. பின்னால் அதனை சரியாக உருவாக்கி தன்னுடைய ரூஹ் அதுல ஊதப்பட்டு, சுப்ஹான், وجعل لكم السمع والأبصار والأفئدة. அதற்கு பிறகுதான் அந்த சதை பிண்டத்தில் இருக்கக்கூடிய கண், காது கேட்குது, கண் பார்க்குது, வாய் பேசுது, உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்குது. இப்படியான ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது ரூஹ் ஊதப்பட்டதுக்கு பிறகு. எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடைசியாக சொல்லுகிறான், என்ன தெரியுமா சொல்லுகிறான்? வகாலு அஇதா வலல்னா ஃபில் அர்தி. இப்படி படைக்கப்பட்ட மனிதன், இப்படியாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் கேட்கிறான், இதா வலல்னா ஃபில் அர்த். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் இறந்து பூமியில் மறைந்து அழிந்து போன பின்னர். மக்களுடைய கேள்வி இப்படித்தான். ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி படைக்கப்பட்டேன், எப்படி பிறந்தேன், என்னுடைய உருவாக்கத்தில் யாருக்கு அதிகாரம் இருந்தது, என்னை ஆணாக படைத்தது யாரு, பெண்ணாக படைத்தது யாரு, நெட்டையாக படைத்தது யாரு, கட்டையாக படைத்தது யாரு, என்னுடைய படைகோலத்தினுடைய வித்தியாசங்கள் எப்படிப்படியாக மாறி மாறி வந்திருக்கிறது, வந்து கொண்டிருந்தது, இதற்கு பின்னால் இருந்தவன் யாரு என்பது எல்லாம் மறந்துவிட்டு அவன் இப்போ ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறான். ஐதா வலல்னா ஃபில் அர்தி, நாங்கள் இறந்து பூமியில் மறைந்து அழிந்து போனதற்கு பிறகு, இன்னா லஃபி ஹல்கின் ஜதீத், நிச்சயமாக நாங்கள் ஒரு புதிய படைப்பில் ஆகுவோமா, நாங்கள் புதிய படைப்பில் எழுப்பாட்டப்படுவோமா, இன்னா லஃபி ஹல்கின் ஜதீத் என்று கேள்வி கேட்கிறாங்க. பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். உங்களை படைத்த ரப்பை நீங்கள் சந்திப்பதை நிராகரிக்கிறீர்களா? நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? அவர்கள் தங்கள் இரட்சகனை சந்திப்பதை, இரட்சகனுடைய சந்திப்பையே நிராகரிக்கிறார்களா? நிராகரிக்கப் போகிறார்களா? உங்களுக்கு நிராகரிக்க முடியாது. ஆரம்பத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஆரம்பத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்க எங்களை சந்திக்க வருவீங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், குல், நபியே நாயகமே சொல்லுங்கள், நீங்க எப்படிப்பட்ட சக்கரவர்த்திகளாக இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட சூப்பர் பவர்ல இருந்தாலும், யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதீ வக்கில பிக்கும், உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய, எப்படி ஒரு மலக்கை ரூஹ் ஊதுவதற்கு சாட்டி விட்டானோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அதே போல உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கும் ஒரு மலக்கை சாட்டி விட்டான். இது குர்ஆன், இது லா ரைப ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குல் யதவஃபாக்கும், நீங்க மௌத்தாகல, உங்களை மௌத்தாக்குவான். அதான் ஆயத்து. நபியே நீர் கூறுவீராக, உங்களுக்கென நியமிக்கப்பட்ட, நியமனம் செய்யப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய அந்த வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். நீங்க போய்த்து ஆஜராக தேவையில்லை, நீங்க போய்த்து சரண்டராக தேவையில்லை. அது எங்கிருந்தாலும் சரி, நீங்க பள்ளியில இருக்கவும் மேலும், நீங்க சினிமா தியேட்டர்ல இருக்கவும் மேலும், நீங்க ஒரு ஹலாலான முறையில் தான தர்மம் செய்து கொண்டிருக்கவும் மேலும், ஏழை எளியோருடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கவும் ஏலும், வட்டிக்கு சைன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலையும் ஏலும், அனந்தர சொத்துல துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலையும் ஏலும், ஒரு ஆபாச படத்தை காட்சியை டெலிபோன்ல பார்த்து கொண்டிருக்கக்குள்ளேயும் ஏலும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக, நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக, ஆரோக்கியமான மௌத்தை நசீபாக்குவானாக. என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பார்த்து மக்கள் பொறாமைப்பட வைத்தது போன்று என்னுடைய மௌத்தையும் மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஒவ்வொருத்தரும் துஆ கேட்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க வேண்டும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதீ வக்கில பிக்கும், உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு,
லா யஅஸூனல்லாஹ, ஒரு நாளும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்களை பற்றி சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகிறான். மலக்குமார்கள் யாரு, மலக்குமார்களுடைய தன்மை என்ன, மலக்குமாருக்கு இருக்கக்கூடிய மிக அழகான அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், லா யஅஸூனல்லாஹ, ஒரு நாளும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் அவன் ஏவிய எந்த ஒன்றையும் நிறைவேற்றுவதில் மாறு செய்யவே மாட்டார்கள். இறைச்சகன் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தவைகளை அவர்கள் செயல்படுத்துவார்கள். அவர்கள் தான் மலக்குமார்கள். சூரத்து தஹ்ரீமுடைய 6வது ஆயத்து. சூரத்து தஹ்ரீமுடைய 6வது ஆயத். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். ஒரு நாளும் அந்த மலக்குமார்கள் ஏவப்பட்ட ஒன்றை செய்யாமல் இருக்கவும் மாட்டார்கள், அதை செய்து முடிப்பார்கள். ஒரு நாளும் ஏவப்பட்ட ஒன்றுக்கு மாறு செய்யவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் தான் மலக்குமார்கள். அந்த மலக்கு எனக்கு குறிப்பிடப்பட்ட இடத்தில் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் என்னுடைய ரூஹை அவர் வாங்கி விடுவார், அவர் எடுத்து விடுவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இரட்சகனின் பக்கமாக நீங்கள் மீண்டு சொல்லுவீர்கள், திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அவனுக்கே சொந்தமானவர்கள், அவனின் பக்கமாகவே திரும்பி போகக்கூடியவர்கள். இதைத்தானே நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்க வேண்டும். நாங்கள் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஊண்டி ஊண்டி குர்ஆனுடைய பல 100 ஆயத்துக்களினூடாக எங்களுக்கு சொல்லுகிறான். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் ஃபகைஃப இதா ஜிஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹ். சுப்ஹானல்லாஹ். ஃபகைஃப இதா ஜிஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லயஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கதப அலா நஃப்ஸிஹி الرحمة லயஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். நாளை கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் யௌமுல் கியாமா லா ரைப ஃபீஹ், இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், கதப அலா நஃப்ஸிஹி الرحمة லயஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய பல 100 ஆயத்துக்களினூடாக யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், நாளை கியாமத்தில் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்களா, இன்னும் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறதா என்ற விடயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், நாங்கள் உங்களை மண்ணிலிருந்து தான் படைத்தோம். ஃபஇன்ன ஸாஅத ஆதியத்துன் லா ரைப ஃபீஹ். சுப்ஹானல்லாஹ். وإن الساعة آتية لا ريب فيها وإن الله يبعث من في القبور. கியாமத் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரத்தான் இருக்கிறது. அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபறுகளில் இருந்து எழுப்பாட்டுவான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆயத்து. இன்ன الساعة لآتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون. சூரத்துல் ஃபாத்திருடைய ஆயத்து. لتنذر أم القرى ومن حولها وتنذر يوم الجمع لا ريب فيه. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறான். குலில்லாஹு யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஅக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். குலில்லாஹு யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஅக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة. சொல்லப்பட்ட நாளை கியாமத் இருக்கிறது, அப்பா மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்றா அவங்க கேட்குறாங்க, மஸ்ஸா, கியாமத்துண்டா என்ன, கியாமத்துண்டா என்ன? எனவே மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நிச்சயமானது, சத்தியமானது. வல் தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின். நாளைய நாளைக்காக வேண்டி எதனை நாங்கள் முன்கூட்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பேசக்கூடிய எனக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், உங்களுக்கும் சொல்லுகின்றேன், நானும் நீங்களும் 2 வகையான கணக்குகள் செய்ய வேண்டும்.
ஒன்று செய்ய வேண்டும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களுக்கு நானும் நீங்களும் தௌபா செய்து விட்டோமா? நூற்றுக்கணக்கான பாவங்களை கொண்டு நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். பாவம் என்று இதுவரையில் பட்டியலிடப்படாத பாவங்கள் எத்தனையோ நமக்குள்ளே இருக்கிறது. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. நாங்கள் எங்களை ஒரு கணம் கேள்வி கணக்கு கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உடம்பை நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக் கொள்வது போன்று எங்களுடைய ஆத்மாவையும் நாங்கள் செக் பண்ணிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், செக் பண்ணிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது செய்ய வேண்டியது என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், சுப்ஹானல்லாஹ், ரெண்டாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், எத்தனை நன்மையான கர்மங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எடுத்துக்கொண்டு போறதுக்கு எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டாம். ஏதாவது எடுத்துக்கொண்டு போங்கோ. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா. புத்திசாலிகள் விட்டு போக மாட்டார்கள், புத்திசாலிகள் எடுத்துக்கொண்டு போவார்கள். ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லுகின்றேன், நிச்சயமாக சொல்லுகின்றேன், உங்களோட பிள்ளைகளை உங்களால் பணக்காரனாக ஆக்கவும் முடியாது, ஏழையாக ஆக்கவும் முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் பணக்காரனாக ஆக்கவும் முடியாது, உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் ஏழைகளாக ஆக்கவும் முடியாது. உங்களோட புள்ள பணக்காரனா ஏழையா என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹ். அது அல்லாஹுடைய முடிவு, அவனுடைய விருப்பம், உங்களோட கையில இல்லை. உங்களோட கையில் உங்களோட பிள்ளைய பணக்காரனாக ஆக்கேலும் என்ற முடிவு உங்களுடைய கையில் தரப்படும் என்றிருந்தால் உலகத்தில் ஏழைகளாக யாருமே இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கத்தில் 90% ஏழைகளாக பிறந்தவர்கள். இன்றைக்கு இருக்கிற பணக்கார வர்க்கம் பூமியில கால்படாம நடக்கிறாங்க. செலவழிக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய விதிமுறைகள், அது பிரச்சனையே கிடையாது. நான் சம்பாதித்த பணம் என்று நினைத்து செலவழிக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 90%க்கும் மேற்பட்ட பணக்கார சமூகம், 90% மேற்பட்ட பணக்கார சமூகம் இன்றிருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஏழையாக பிறந்தவர்கள். நீங்க மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா கொஞ்சம் எப்படி பிறந்தீங்க, உங்களோட வாப்பட வியாபாரம் என்ன, உங்களோட உம்மட வியாபாரம் என்ன, உங்களோட தொழில வியாபாரம் என்ன, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். எங்க பிறந்தோம்? இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 12 டாய்லெட்ஸ் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. ஒவ்வொரு வாஷ்ரூமும் அது எத்தனையோ லட்சம் பொறுமதியான வாஷ்ரூம் உண்டு. அதை வைத்தும் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களோட வீட்டில், எங்களோட உம்மட வீட்டில், எங்களோட ஆரம்பத்தில், எங்களோட மகாங்கதிரையில எத்தனை டாய்லெட் இருந்துச்சு, எத்தனை வாஷ்ரூம் இருந்துச்சு. அன்பாக சொல்லுகிறேன், ஏழைகளாக பிறந்தோம். கல்வி பயணத்தை தொடர முடியவில்லை. ஏன்? வறுமை அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. உழைக்க வேண்டும், 5வது வகுப்பை முடிச்சுக்கொண்டே சம்பாதிக்க வேண்டும், அப்பதான் சர்வைவல், வாழ முடியும். அதற்குத்தான் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்தோம், வாழும் பொழுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கட புள்ள பணக்காரனாகத்தான் வாழும் என்று யாரும் கனவு காண வேண்டாம். இது உலகம் அப்படித்தான். இது கை மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். இது நிரந்தரமாக யாருடைய கையிலும் நிலைத்து நிற்க மாட்டாது. இது கை மாறிக்கொண்டே போகும். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் தந்தான் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். குழந்தைகளுக்கு அல்லாஹ் போதுமானவன். சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அதனால் அனந்தர சொத்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அனந்தர சொத்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னக அன்ததர ஆயிலத்தக அக்னியா ஹதீஸ்ல வந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு விட்டு போங்கோ, குழந்தைகளை பணக்காரனாக்கிட்டு போங்கோ என்று சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மக்கள்கிட்ட யாசகம் கேட்கக்கூடிய, கை நீட்டக்கூடிய யாசகர்களை ஆக்கி விடாமல் அவர்களையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க எப்படித்தான் கொடுத்து விட்டு போனாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பணக்காரனா ஏழையா என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹ். வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதர். 2 வருஷம் 5 மாசம் ஆட்சி செய்தார்கள். ஒரு அழகான ஆட்சி.
உலகத்தில் தோன்றின முஜத்திதுகள் முதலாவது முஜத்தித், உமையாக்களுடைய வம்சாவளியில் வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி. உலகத்துடைய இஸ்லாமிய வரலாற்றை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்து எழுதிய முதல் மனிதர் என்று அவருக்கு முஜத்தித் என்ற பெயரும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர்கள் மௌத்தாகும் பொழுது அவருக்கு பல குழந்தைகள் மௌத்தாகும் பொழுது விட்டு போனது மிக அற்ப சொற்பமான பணம். எதையும் விட்டு போகவில்லை. ஏன் அரசராக இருந்தார், ஹலீஃபாவாக இருந்தார். அவருடைய கையில தான் நாட்டினுடைய நிதி நிர்வாகம் அவருடைய கையில தான் இருக்கிறது. அவர் தான் என்ன செய்கிறாரு, பணத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நிர்வாகத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியான மனிதர்கள் யாரும் இருக்கவில்லை. அப்படி இல்லை என்றிருந்தால் ஜகாத்து வாங்க தகுதியானவர்கள் கூட தன்னை போதும், கனாஅத் சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மையை கொண்டு அவர்களும் இந்த ஊத்தையை கொண்டு மக்களுடைய ஜகாத்து பணத்தை திண்டு வாழ வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் அதை போதுமாக்கிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாட்டை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மாற்றி அமைத்தவர் தான் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மௌத்தாகும் பொழுது அவருடைய ஒரு மிகப்பெரிய, அவருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர் அவரிடத்தில் போய் சொன்னாரு, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் எனக்கும் நானும் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன். அல்லாஹ் இந்த பாடத்தை எனக்கும் உங்களுக்கும் பாடமாக்கி தருவானாக. உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டார்கள், என்ன விட்டுட்டு போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு? உங்களுக்கு முன்னால வாழ்ந்த மன்னர்கள், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஹலீஃபாக்கள், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த கவர்னர்கள், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அரசியல் பிரமுகர்கள் அவருடைய குழந்தைகளுக்காக இப்படி எல்லாம் விட்டு போனார்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன விட்டுட்டு போறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார்கள், அஃபரகுத, நீங்க ஓய்வு பெற்று விட்டீர்களா? நீங்க சொல்ல வேண்டிய கதைகளை எல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்களா? உங்களோட புத்திமதிகள் எல்லாம் முடிவு பெற்று விட்டதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள் பாவிகளாக இருப்பாங்க என்றிருந்தால் பாவிகளுக்கும் என்னுடைய பணத்துக்கும் என்னுடைய சம்பாத்தியத்துக்கும் நான் சேர்த்து வைத்து விட்டு போவதற்கு இடையில் எந்த ஒரு தொடர்பும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நான் விட்டு போன பணத்தினூடாக அவர்கள் பாவம் செய்தால் அதில் ஒரு பகுதி எனக்கும் வந்து சேரும். அவர்கள் சாலிஹான நல்ல இறை பக்தர்களாக, இறை விசுவாசம் கொண்ட மக்களாக, இறைநேசர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், ஸாலிஹீன்களுக்கு அவன் பொறுப்புதாரி என்று சொல்லி அல்லாஹ் யாரை தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொண்டு விட்டானோ அவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இவைகள். என்னுடைய குழந்தைகள் பாவிகளாக இருந்தால் பாவிகளுக்கும் என்னுடைய பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஏன் அல்லாஹ் பொறுப்படுத்த ஒன்றை நான் என்னுடைய பொறுப்பில் எடுக்க வேண்டும்? அவர்களை நல்லவர்களாக நான் வளர்த்து விட்டேன், அவர்களை சாலிஹான மக்களாக நான் ஆக்கிவிட்டேன். அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி, அல்லாஹ் போதுமானவன். நான் அல்லாஹ் பொறுப்படுத்த ஒன்றை நான் ஏன் போய் சுமக்க வேண்டும்? அதற்கு பிறகு நடந்தது என்ன? உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், யார் யாருடைய பெற்றோர்கள் யார் யாருக்கெல்லாம் லட்சமான தங்க காசுகளையும் காணி பூமிகளையும் அபகரித்து சேர்த்து வைத்து விட்டு போனார்களோ அவர்களே ஜாமியா உமவி தமஸ்கஸ்குடைய பள்ளிவாசலில் வெள்ள லேஞ்சிகளை விரித்து இந்த பள்ளிய கட்டினைகள் அப்பட பேர்ல பிச்சை கேட்ட வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய வாப்பா யாருக்கு அனந்தர சொத்தாக சில ரூபாக்களை மட்டும் விட்டு போனார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், நாங்கள் 2 விடயத்தை யோசிக்க வேண்டும். ஒன்றே, எங்களுடைய பாவத்தை பற்றி நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். நான் யாரு? என்ற பாவங்கள் கீபத், என்ற இஹ்லாஸ், என்ற தற்பெருமை, என்ற முகஸ்துதி, என்ற வாழ்க்கையில பொய், என்ற கண்ணால செய்யக்கூடிய மாறுபாடுகள் பாவங்கள், என்ற ஹராம் ஹலால் வாழ்க்கையில தனிமையில ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேண்டும். இதே நிலையில மௌத்து வந்தால் என்ற செய்தி என்ன? எத்தனை பேருடைய கடைசி வார்த்தை கீபத்தாக இருந்தது? யாராவது களிமா சொல்லிக்கொண்டு மௌத்தானா பெருமையோட பேசுகிறோம்,
எத்தனை பேருடைய கடைசி டெலிபோன் கால் கீபத்தாக இருந்திருக்கும். கடைசியாக போனது பேங்குக்கு வட்டிக்கு சைன் பண்றதுக்கு, வட்டிக்கு சைனை பண்ணிட்டு வரக்குள்ளே மௌத்து வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய சைன் பண்ணிட்டு மௌத்தாக இருக்கிறார். அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சோம், அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சோம். மார்க்கம் குர்ஆன் சொன்ன முறை பிரகாரம் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الانثيين என்று குர்ஆன் மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய அனந்தர சொத்தை பிரித்து கொள்ளக்கூடிய முறையில் பிரித்துக் கொள்வதில் சண்டை பிடித்துக் கொண்டு கோர்ட்டில் வழக்கு பேசிக்கொண்டு காமன் லா பிரகாரம் தான் நாங்கள் இதை முடித்துக் கொள்வோம், எனவே அங்கதான் எனக்கு நீதி கிடைக்கும், குர்ஆனின் ஊடாக எனக்கு நீதி கிடைக்க மாட்டாது என்று சொல்லி யாராவது ஒருவர் அதை புறக்கணித்து விட்ட நிலையில் வழக்கு பேசிக்கொண்டே மௌத்தானால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நிதானமாக சிந்திப்போம். முதலாவது சிந்தியுங்கள் பாவத்தை பற்றி. இரண்டாவது சிந்தியுங்கள் என்ன எடுத்துக்கொண்டு போக போறோம். வெறுங்கையோடே போறதில்லை, வெறுங்கையோடே போறதில்லை. ஃபல் கப்ரு சுந்தூக்குல் அமல், கபர் என்பதே அமல்களுடைய பட்டகம், அமல்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம். எத்துடைய அமல்களை கபர்ல பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஈமானுக்கு பிறகு சந்தேகம் வரக்கூடாது, குர்ஆனின் மீது சந்தேகம் வரக்கூடாது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது சந்தேகம் வரக்கூடாது. நிச்சயமாக மௌத்து வரும். எப்படி ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் எங்களை அல்லாஹ் படைத்தானோ, இல்லாமையிலிருந்து படைத்த அல்லாஹ் நாங்கள் உக்கி போனதுக்கு பிறகும் இல்லாமலானதுக்கு பிறகும் எங்களை மீண்டும் அவன் எழுப்பாட்டுவான், எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அந்த வாழ்க்கையில் நாங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும். அது நலவாக இருந்தால் சுவர்க்கமாக இருக்கும், அது கெடுதியாக இருந்தால் நரகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் சுவனத்துக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் சூரத்துல் ஹுஜராத்துக்கான விளக்கத்தையும் விரிவுரையினையும் வழங்க கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இணையத்தில் இணைந்து ரௌலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியினை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை இணையத்தில் இணைந்து ரௌலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி யஹ்திகு பிஸ்மிக கல்பி. அல்ஹம்துலில்லாஹ்.